உங்களுக்கு இந்த மாலை பொழுதில் ஒரு வசனத்தை நான் கூறுகிறேன். இந்த வசனம் ஆச்சரியமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஏனென்றால் இந்த வசனம் நம்ம கை கொள்ளும் பொழுது தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது கர்த்தர் உங்கள் எல்லாரோடும் பேசுவாராக. எரேமியா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வனைந்தான். அதாவது சிலருடைய எல்லைகள், சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற டேர்னிங் பாயிண்ட்டு ஆண்டவர் இங்கே சொல்கிறார். குயவன் களிமண்ணை வைத்து பானை செய்கிறார். அப்பொழுது அந்த பானை உடைந்து விட்டது. அப்பொழுது குயவன் தன் தோன்றியபடியே அந்த பானை வனைந்து வேறொரு பாத்திரமாக மாற்றிவிட்டான். அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலும் குயவனை போல நம்ம நினைப்போம். சில காரியங்கள் ஒழுங்காக வருது, அது உடைந்து போயிற்று, தோன்றிய பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவாராக. என்ன அருமையான ஒரு வசனம், ஒரு தாட் இது. ஆண்டோட வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இது அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். ஆக வேறே பாண்டமாக ஆண்டவராக இயேசுவானவர் மாற்றிவிட்டார். நம் வாழ்க்கையிலோ நான் நினச்சேன் நர்சிங் போயிடுவேன், பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கும், எம்எஸ் நர்சிங் படிப்பேன், பிஹெச்டி நர்சிங் எடுப்பேன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியே அது 93ல் உடைந்து விட்டது. தோன்றே பார்த்து நான் நர்சிங் படித்தது ஜிஎன்எம். ஆனால் அது தோன்றி அந்த பாத்திரம் எனக்கு கிடைக்கவில்லை. தோன்றிய பாத்திரமாக எடுத்தது என்னது? ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட். அதுவும் தோன்றிய பாத்திரமாக எடுத்தது. அதுவும் கைவிட்டு விடுமோன்னு என்று சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இல்லை, கண்டிப்பாக ஆண்டவர் உதவி செய்வார் என்று நம்புகிறேன். எனக்கு ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டில் நான் படிச்சிருக்கேன். அந்த கோர்ஸில் நான் வேலை செய்ய வேண்டி வரும் என்று நினைக்கிறேன். அதை நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். பார்க்கலாம். கிடைக்கும்பொழுது நிச்சயமாக உங்களை எல்லாருக்கும் தெரிவிப்பேன். அதே போல் பிடிஎச்சும் படித்துள்ளேன். 2 வருஷம் படித்தேன். அப்பா வேலை இல்லாத வீட்டில் இருந்தபோது ஆண்டவர் அதிசயமாக நடத்தினார். வசனத்தினால் பேசினார். வசனம் கொண்டு ஆண்டவர் மற்றவர்களுடைய இயேசுவனுடைய மினிஸ்ட்ரி செய்கிறவருடைய வசனங்களை கேட்டு நான் அற்புதம் பெற்றேன். கேட்டு அறிந்து கொண்டேன். நிறைய மினிஸ்ட்ரிஸ் இன்னைக்கு இருக்கு இல்லையா? அந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் நான் கேட்க ஆரம்பித்தேன். தோன்றிய பாத்திரமாக தேவன் மாற்றிவிட்டார். ஆமீன், ஆமீன்.